ஆர்சிபி ஃபேன் தாக்கப்பட்டார். ஹாய் கைஸ், நான் உங்க விராட் கோலி தம்பி. பஞ்சாப் அடிக்கிறதுக்கு பக்காவா எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ விராட் கோலி தம்பின்னு சொன்னதை கூட நான் ஏத்துக்கிறேன்டா. ஆனா பஞ்சாப் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு பாரு, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அடி சும்மா டம்மு 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 டம்முன்னு விழுக போகுது. அடி எங்கடா டம்மு டம்முன்னு விழுந்துச்சு? ஆர்சிபியோட விக்கெட்டு தான்டா டம்மு டம்மு டம்முன்னு விழுந்துச்சு. அதான் சாவு உழுந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். அண்ணா வாங்க, உனக்கு தெரியுமே. பஞ்சாப் கூட ஆடுற மேட்ச் டேட் 18வது வருஷம் ஐபிஎல். தலைவனோட ஜெர்சி நம்பர் 18. ஆல்ரெடி 17 மேட்ச் பஞ்சாப் கூட ஜெயிச்சிருக்கு. இன்னொன்னு ஜெயிச்சு அதுவும் 18. இப்படி எல்லாமே 18ல அமைஞ்சிருக்க. இப்படி எல்லாமே 18ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நீயே உன் வாயில இந்த வருஷம் 18வது தடவையா கப்படிக்காம போயிட போறோம்னு சொல்ல வர. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? பஞ்சாப் அடிக்கிற அடியில அவங்க ஐபிஎல்லே மறந்துட்டு பஞ்சாப்க்கே திருப்பி போயிடணும். ஆர்சிபி பஞ்சாப் அடிக்கிற அடி இல்லடா, ஆர்சிபியை தான் பஞ்சாப் அடி அடின்னு அடிச்சுட்டான். பஞ்சாப்காரி சப்பாத்திய பிழைற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். ஐபிஎல்ல பல டீம் மோசமா தோத்துருக்காங்க. ஆனா ஆர்சிபி தோல்வி மட்டும் விமர்சிக்கப்படுறதுக்கான காரணம் யாரு தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்க தான். I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy.